Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திண்டுக்கல்லில் புதிதாக தொடங்கப்பட்ட தனியார் பிரியாணி கடையில் ரூபாய் 500 லஞ்சம் கேட்ட போலி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் பகுதியை சேர்ந்தவர் எழில் முருகன். இவர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏஎம்சி சாலையில கே பிரியாணி என்ற புதிய ஒரு கடையை கடந்த சில மாதங்களுக்கு தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த நிலையில இன்று காலை திண்டுக்கல் மாவட்டம் நஷ்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்வாய்ப்பட்டி பகுதியை சேர்ந்த சண்முக சுல்தான் என்பவர் இந்த கடையில் காலையில் நோட்டமிட்டார். பின்னர் வெளியே கடைக்கு எதிரே கடையில் இருந்த பேசுவதாகவும் தனது உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை கூறி உரிமையாளரிடம் 500 ரூபாய் லஞ்சமாக கேட்டிருக்கிறார். இதை அடுத்து கடை உரிமையாளர் 5 நிமிடம் அங்கே காத்திருக்குமாறு கூறிவிட்டு உடனடியாக ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்திடம் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் உணவு பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். தகவல் எடுத்து அங்கிருந்த உணவு அதிகாரிகள் யாரும் அந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு ஆய்வுக்கு வரவில்லை என தெரிவித்தனர். இதையடுத்து அவரிடம் நேரில் விசாரணை நடத்தும் போது முன்னுக்கு முரணான தகவல்களை அவர் தெரிவித்ததால் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். காவல் நிலையத்தில் அவரை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில அவர் கடந்த 3 நாட்களாக கொடைக்கானல் ஒட்டச்சத்திரம் போன்ற பகுதியில் இதே போல ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் ஹோட்டல் உரிமையாளரும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறி பேசிய ஆடியோ 500 ரூபாய் கேட்ட ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவர் தற்போது திருச்சி மாவட்டம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வதாக முதல்கட்ட விசாரணையில் போலீசுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் விசாரணையானது துரிதப்படுத்தியிருக்கிறார்கள் போலீசார். தகவல்களுக்கு நன்றி சரவணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.